கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் கனி தருகிற ஒரு அனுபவத்திற்குள் இருக்கிற பொழுது இன்னமும் நான் கனி தரணும் என்கிற வாஞ்சை நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அது மனிதனுடைய இயல்பு, அது மனித சந்ததியினுடைய இயல்பு. ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு மனிதன், ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு நபர், வளருகிற ஒரு நபர், உயர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர், இன்னமும் நான் ஆசீர்வதிக்கப்படணும், இன்னமும் உயரணும், இன்னமும் நான் பெருகணும் என்று நினைக்கிறது இந்த உலகத்துல ஒரு இயல்பு. ஆனால் அப்படியாக ஆண்டவருக்குள்ள கனி தருகிறதான ஒரு வாழ்க்கை இன்னமும் கனித்தர வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கான ஒரு நல்ல வழியை வகுக்கிறதான ஒரு நல்ல ஒரு வார்த்தைகளை அவர் சொல்லி இருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளை அவர் சொல்லி இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போமா? என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கனி கொடுக்கிறவர்களை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல பேசுகிறார். அவருக்குள்ள கனி கொடுக்கிறவர்களை அதிகமான கனிகளை கொடுக்கும்படியாக அவர்களை இன்னமும் சுத்தம் பண்ணுகிறாராம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்குள்ள வளர வளர கனி கொடுத்து கொண்டே இருப்போம். ஆண்டவருக்குள்ள நாம் பெருக பெருக, ஆண்டவருக்குள்ள நாம் வளர வளர கனி கொடுத்து கொண்டே இருப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் செழிக்க செழிக்க கர்த்தருக்காக பிரகாசிக்கிறதான ஒரு உன்னதமான நிலையில போய்கொண்டே இருப்போம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிறோம். கர்த்தருக்குள் நம்முடைய வாழ்க்கை பெருகி கொண்டே இருக்கிறது என்கிறதற்கு ஒரு அடையாளம் என்னங்க? வாழ்க்கையில பரிசுத்தம் பெருகும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு நபர் ஒரு ஜெப வாழ்க்கையில செழிக்கிறார், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருகி கொண்டிருக்கிறார் என்கிறதற்கு அடையாளம் என்னங்க? அந்த வாழ்க்கை பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் பெருகும். ஆண்டவருக்குள்ள வளர வளர இந்த உலக ஆசாபாசங்கள் குறைந்து, உலகத்தின் மேல் இருக்கிறதான எண்ணங்களும் இயக்கங்களும் குறைந்து, கர்த்தருக்குள்ளான வாஞ்சைகள் பெருகி கொண்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, வாழ்க்கை சுத்திகரிக்கிற ஒரு அனுபவத்திற்குள் வளர்ந்து கொண்டே இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது இன்னும் அதிகமான கனிகளை கொடுக்கும்படியாக அதை சுத்திகரிக்கிறார் என்று சொல்லி. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு குரு தன்னுடைய சிஷ்யன் தன்னை விட மிஞ்சுகிறதை ஒருபோதும் விரும்பவே மாட்டார். ஏன் என்று சொன்னால் அது உலகத்தின் இயல்பு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறாருங்க? என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்குள்ள இன்னும் வளரணுமா? உங்கள் வாழ்க்கை இன்னமும் செழித்தோங்கணும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கை இன்னமும் ஆசீர்வதிக்கப்படணும், இன்னும் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை இருக்கணும், இன்னமும் அநேக ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தருக்காக ஒரு கனி நிறைந்து சாட்சியுள்ள ஜீவிதமாக உங்கள் ஜீவிதம் இருக்கணும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? அப்படியானால் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை விரும்புகிறார், பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம். ஆண்டவருக்குள்ளான அந்த பரிசுத்தத்தின் மேல ஒரு தாகம். சொல்றாரு பாருங்க, கனி தரும் கொடிய இன்னும் அதிகமான கனிகளை கொடுக்கும்படியாக அதை சுத்திகரிக்கிறாராம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உலகத்துல விழுந்து போகிறதற்கு பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய திருச்சமூகத்தில் நிலை நின்று வளருகிறதற்கு அவர் மாத்திரம்தான் வழி. காரணம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன்.
என்னையின்றி ஒருவனும் பிதாவினிடத்திற்கு வரான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நான் பரிசுத்தராகவே நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வேதத்தில் சொல்லி இருக்கிறார். அவர்தான் நமக்கு முன்மாதிரி. அவர் உலகத்துல வாழ்ந்தாலும் இந்த உலக காரியங்கள் அவரை தொடல. அவர் உலகத்துல ஊழியம் பண்ணினாலும், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் உலகத்துல வெற்றி சிறந்தவராக இருந்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை இன்றைக்கு அதே அனுபவத்தினுடைய வாழும்படியாக அவர் எதிர்பார்க்கிறார். அவருக்குள்ள நாம் வாழ்கிற பொழுது, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை அடைகிற பொழுது, இன்னமும் ஆண்டவருக்காக கனிகளை கொடுப்போம், இன்னமும் ஆண்டவருக்காக செழித்தோங்கிருவோம், இன்னமும் ஆண்டவருக்காக செழித்தோங்குவோம், இன்னமும் ஆண்டவருக்காக ஆசீர்வாதமான ஜீவனோட சாட்சியாக நாம் நிற்போம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை நம்புகிறவரும் செழிப்பான். ஒருபோதும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 34:5 சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்களோ வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கும். இந்த உலகம் நம்ம விழுந்து போவோமானா கேலி பரியாசம் பண்ணி சிரிக்கிறதுக்கு அநேக பேர் காத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்காக ஜீவனுள்ள சாட்சியாக நிலை நின்று கனித்தரும் செடியாக நாளுக்கு நாள் உயர்கிற பொழுது அதை எத்தனை பேர் பார்த்து சிகித்து சந்தோஷம் அடைகிறார்கள் என்று சொல்லி எண்ணி பார்த்தோமானால் ஒரு கேள்விதான், எத்தனை பேர் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி யோசித்து பார்ப்போமானால் இது ஒரு பெரிய கேள்விதான். ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் வளர்கிறதையே அவர் விரும்புகிறார், செழித்தோங்குகிறதையே அவர் விரும்புகிறார், கனி கொடுக்கிறதையே, அதிகமான கனி கொடுக்கிறதையே அவர் விரும்புகிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், அவருக்குள்ள கனிகளை கொடுக்கிற பொழுது அதிகமான கனிகளை கொடுக்கும்படியாக அவர் நம்மை சுத்திகரிக்கிறாரா. இந்த அவசரத்திற்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இன்னமும் கர்த்தருக்காக அதிகமான கனிகளை கொடுக்கிறவர்களாக உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஜீவனுள்ள சாட்சிகளாக உங்களை நிறுத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக நல்ல பிதாவே, இந்த கால வேளையில் இந்த ஜபத்துல இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை நீர் ஆசீர்வதிங்க. இன்னமும் உமக்காக கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் இவர்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் இவர்கள் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை அடைந்து கொண்டே இருப்பார்களாக. கனிதரும் கொடிகளாக இன்னும் உயர்ந்து கொண்டே இருப்பார்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பார்களாக. என் தெய்வமே, இவர்களை ஆசீர்வதியும், இவர்கள் தேவைகளை சந்தியும். இன்னமும் உமக்காக செழித்தோங்குகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இவர்கள் விளங்க கர்த்தர் கிருபித்தார். இவர்களுடைய குடும்பத்திலே ஒரு சமாதானத்தை கட்டளிடும். இவர்களுடைய குடும்பம் கனி கொடுக்கிற மரங்களாக விளங்குவதாக, இவர்களுடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற குடியாக விளங்குவதாக. கர்த்தருக்கான ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக இவர்களை விளங்க பண்ணும் இயேசு சுவாமி. எந்த இடத்துல எல்லாம் இவர்கள் தலை குனிந்தார்களோ, எந்த இடத்துல நிந்தை அவமானம் போராட்டங்கள் இவர்களை துரத்தினதும், எந்த இடத்துல இவர்கள் நிந்திக்கப்பட்டார்களோ அதே இடத்துல கர்த்தருக்காக கனி கொடுக்கிற கொடிகளாக இன்னமும் இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும். இவர்கள் தேவைகளை சந்தியும். இவர்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறட்டும். இவர்களை புரிந்து கொள்ளுகிறவர்கள் யாருமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீர் புரிந்து கொள்ளுகிறவராயிருக்கிறீர். இன்னமும் இவர்களை ஆசீர்வதியும், இன்னமும் செழித்தோங்க பண்ணும். இவர்கள் கண்ணீரை தொடையும், இவர்கள் வியாதியை மாற்றும், இவர்கள் பலவீனங்களை மாற்றும், இவர்கள் போராட்டங்களை மாற்றும். இவர்கள் நிந்தை அவமானங்கள் எல்லாம் மாறி போகட்டும். கர்த்தருக்காக நற்சாட்சி உள்ள கனிதரும் மரங்களாக, கனிதரும் குடிகளாக இன்னமும் செழித்தோங்க கர்த்தர் கிருபைத்தார். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த வசனத்தின்படி இந்த நாள் முழுவதும், உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை நடத்துவாராக. ஆமென்.